தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Flick. This is me Sandhya and this is Manoj and இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பண்ண போறோம்னா கோட்டோட பர்த்டே ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது ரிலீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் இருக்கும். நம்மளோட தளபதி பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பட் நாங்க இப்பதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணனால நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக நாங்க மறுபடியும் அதை ரியாக்ட் பண்ண போறோம். லெட்ஸ் see பார்க்கலாம். எஸ் அண்ட் இன்னொன்று முக்கியமா சொல்லணும்ல, வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட், டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ரெடி? Ready, Nanba? Hey. Woo. happy birthday to Coach. Wow. Thalapathy Vijay is the greatest of all times. ஓ ஓ, இந்த மாதிரி எல்லாம் இது நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. நானும் பார்க்கல. ஓகே, ஸோ லாஸ்ட்ல சின்ன ஒரு அந்த கிளிம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் பாரு. ஆக்சுவலா அந்த பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். நாங்க டிவில தான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்த்தோம். பட் ஆனா அந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். எப்படி மிஸ் பண்ணோம்னு தெரியல. நானும் பார்க்கல, சந்தியாவும் பார்க்கல. பட் லாஸ்ட்ல சின்ன சின்ன கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துட்டு போச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் பட் இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான். சீரியஸா எல்லாருமே வந்து மியூசிக் வந்து செம்மையா இருந்துச்சு. இல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவனை வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விசில் போடு தானே அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு பிடிச்சது ஓவரா இதுக்கு இந்த மாதிரி இல்ல, ஓவரா அந்த ஒரு ஹைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு இது இல்லான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஆனால் தலைவன் இதில் பிஜிஎம் வேற லெவலு. அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, செம்மையா இருந்தது. சீரியஸாக வேற லெவலில் இருந்தது. அது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் லாஸ்ட்ல 2 தளபதி எப்படி அதோட உன்னோட ஐடியா? அதுல வந்து எனக்கு அந்த முன்னாடி கண்ணாடி போட்ட தளபதி, இப்ப இருக்கிற தளபதி நல்லா வேற லெவலில் இருந்துச்சு. பின்னாடி இருக்கிறது நல்ல சேஞ்சஸ் தெரியுது இல்ல? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது, கிராபிக்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நான் இது வந்து ஏதோ ஒரு வீடியோல பார்த்திருந்தேன். அவன் வந்து பார்த்தோன்னா பழைய தளபதி இருக்காருல்ல, அவரோட அந்த டைம்ல இருக்கிற அந்த தளபதியோட இதை வச்சுதான் இந்த இதை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மைட்டி கொஞ்சம் அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த தளபதி கொஞ்சம் சப்பியா, கொஞ்சம் ஜா லைன்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஸோ அப்படி இருந்திருப்பாரு. இப்போ இருக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. பட் பார்க்கல, மூவியோட போய் நம்ம ஒரு 2-3 சீன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா புதுசா ஏதாவது கெட்டப் போடுறாங்கன்னா எடுத்தோன்னா நமக்கு அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஒரு சில கெட்டப் வந்து நம்ம பார்த்தோன்னே செமையா இருக்கடா அப்படின்னு தெரியும். அது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தளபதி, பெரிய தளபதி இருக்காரு, ஐ மீன் கொஞ்சம் ஓல்டு தளபதி காமிக்கிறாங்களா. சோ அந்த தளபதி வந்து பார்த்தோன்னா பார்த்தோன்னே செமையா இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த லுக் நம்ம கண்டினியூ இப்பவே பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் இதுல கொஞ்சம் லுக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூசுவலா இருக்கிற லுக் மாதிரி இல்ல. எனக்கு இதுல பார்க்க கொஞ்சம் தெரிய லுக் மாதிரி தெரியுது. அந்த கண்ணாடி போட்டு வாய்ப்பே இல்ல. தெரிய லுக் அது வேற மாதிரி இருக்கும். சரி, அந்த டிபேட் நம்ம அப்புறமா போறோம். நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருப்போம். இந்த டிபேட் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புச்சர் இருப்பாரு. ஸோ புச்சரோட அந்த லுக், எனக்கு புச்சரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியாது, நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸா வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் சீரிஸோட பயங்கரமான ஃபேனு. இப்போ ரீசெண்டா சீசன் 4 வந்திருக்கு. ஸோ அதையும் நான் வந்து கன்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு புச்சரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டரோட ரெசம்பிளன்ஸ் மாதிரி எனக்கு தளபதி தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாரு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சரவடியா இருக்கு போது செப்டம்பர் 5. ஆமா கண்டிப்பா. நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம். அப்ப பயங்கர விஷயம் இருந்துச்சு. ஏன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டக்குன்னு இப்படி ஒரு ஷார்ட் வீடியோவே இருக்கும்னு நினைக்கல. செம்மையான ஃபீலா இருந்துச்சு. இப்பவும் அதே இதுதான் இருக்கு. அண்ட் செகண்ட் சிங்கிள் கூட வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜோட
தங்கச்சி பவதாரணி அவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த சாங்கை கேட்டோம், சீரியஸாக வேற லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நீ என்ன பேசுனீங்கடா, செகண்ட் சிங்கிள் பார்த்து தரமாக பண்ணியிருக்கோன்னு சொல்லி தலைவன் வேற லெவலில் பண்ணியிருக்காப்ல. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ரியாக்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பர்த்டே ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு அண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க தளபதி ஃபேன்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் செப்டம்பர் 5க்கு ஃபர்ஸ்ட் டேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சாங்கு சொல்லியிருந்தீங்க, அதுவும் ரியாக்ட் பண்ணி வீடியோவாக போடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை எவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு கூட வந்து பார்த்தீங்கன்னா கூலியோட சாங்கு, கூலியோட கிளிம்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதுவும் எங்கள் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் கொடுப்பீங்க நம்பிக்கையோட இருக்கும். எஸ். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்சனலாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ்க்குன்னு தனியாக மனோஜ் சந்தியா விளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வீடியோ இன்னும் பெருசாக போட ஆரம்பிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம். அதுலேயும் கூடிய சீக்கிரம் வீடியோஸ் வரும். ஸோ அதையும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இனி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எஸ், தட்ஸ் இட். தேங்க் யூ. பை பை.